வெயிலுக்கு குளு குளுன்னு கூழ குடிக்கிறதுக்கு பதிலா, அதுல இருக்கக்கூடிய நன்மைகள தெரிஞ்சுட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா, வெயில் வந்தா கூழ தேடுவீங்க. பட் அதுல இருக்க நல்லத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வெயில் காலம் இல்ல, எந்த காலத்துலயும் நீங்க கூழ விட மாட்டீங்க. முக்கியமா வாரத்துல 2 டூ 3 தடவ நீங்க கண்டிப்பா குடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய உணவே மருந்துன்ற அந்த கான்செப்ட் நம்ம முன்னோர்கள் குடுத்தது சும்மா கிடையாது. ஏன்னா, இதுல அவ்ளோ நன்மைகள் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறது சிறுதானிய கூழ். இந்த வீடியோவ நம்ம ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டூ சந்திரா சஞ்சன பெட்டி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இயற்கைய ரசிச்சுட்டு நம்ம தாராளமா வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த கூழ வந்து எப்படி செய்யலான்றத காட்டப் போறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான பொருட்கள். நாங்க வந்து 1 கிளாஸ் கேழ்வரகு எடுத்திருக்கோம். நீங்க அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இன்னொரு கிளாஸ் வந்து நாங்க என்ன பண்ண போறோம், கம்பு எடுத்திருக்கோம். ஸோ, கேழ்வரகு பிளஸ் கம்பு. நாங்க 2த்தையும் வந்து எடுத்து தான் பண்றோம். ஏன்னா, கேழ்வரகுல நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கம்புல நெறைய சத்தான விஷயம் இருக்கு. இது 2த்தையும் சேர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு புதுமையான ஒரு புத்துணர்ச்சிய குடுக்கும் உங்க உடம்புக்கு. ஏன்னா, கேழ்வரகுல என்னென்ன சத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமா வச்சுக்கும்.